ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ்லாம் உங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் ஒழுங்காக இயங்குதா? இல்லை தெரியாமல் பாவம் அரசியல்வாதியெல்லாம் அதை அடைச்சி வச்சுருக்காங்களான்னு தெரில. 6600 கோடியோ என்னவோ சொல்கிறாங்க. நான் கூட 4000 கோடின்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்களை மாதிரியே. பெரிய அமௌண்ட். வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுச்சு போட்டிருக்குங்க. 2023 நவம்பர் மாதமோ என்னவோ KN நேரு சார் சொன்னாங்க 98% வேலை ஓவர். பெரிய மந்திரி இல்லை, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். நானும் நம்பினேன். தாரமே இல்லாத துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க, சேகர்பாபு அண்ணாச்சி. சூப்பர். அவங்களும் என்னென்னவோ சொன்னாங்க. கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மா வேற, மேயரம்மா, ஏவாவேலு சார் வேற. இப்போ இவங்கெல்லாம் உண்மையிலேயே அவங்கள பார்க்க வைக்கணும். இதெல்லாம் கூட்டு போய் நம்ம செலவு பண்ணினாச்சும் கூட்டு போய் காட்டணும். OMR ரோடு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு, நார்த் சென்னை எப்படி இருக்குது, தாம்பரம் பல்லாவரம் சாலை எப்படி இருக்குது. ஆகஸ்ட் மாதமே சொல்லிச்சு இந்த அம்மா, மேயரம்மா, எல்லாம் முடிஞ்சிட்டு வி ஆர் ரெயின் ரெடி. 92% முடிஞ்சது, 42% முடிஞ்சது. இதான கதை. சாதாரண மழைங்க, அதே தாங்கல். எல்லாத்தையும் வெள்ளம் கொண்டு போயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே வர்ணபகான் பண்ணுற தப்பு தான். நம்மளும் 2 நாளைக்கு கத்தி கதறுவோம். டோட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டுங்க. வெரி புவர் பிளானிங். ஒன்றும் செய்கிறது இல்லை அரசாங்கம். லேக் ஆஃப் ப்ராப்பர் கோஆர்டினேஷன். சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். ஒவ்வொரு நார்த் சென்னையிலலாம் இருளர்கள் மத்தியில் ரொம்ப பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்த பின்னாடி நம்ம எதையாவது சொல்ல போனோன்னா டோட்டலி இன்ஹியூமனாக இருக்கும். ஏன்னாக்கா நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை, தங்கத்துக்கு இடம் வசதியாக இல்லை. இதில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் வேறு இருக்கிறாங்க. இந்த குழிக்குள்ளே விழுந்து எத்தனை பேர் செத்து போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகுது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குழின்னா சாதாரண சாமானிய குழி இல்லைங்க, அது தே ஆர் கிரேட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் இன்டர்நெட்டில். அது ரொம்ப இதாக இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் அது பார்த்தாக்கா என்னென்னா, ஒரு டைனோசர் வந்து கடிச்சா மாதிரி கடிச்சு வச்சுருக்கு. அந்த மாதிரி ரோடே காணும். அந்த லட்சணத்துலையாக்கும் நம்ம ரோடு போடுறோம் சார். அது அண்ணா சாலையாக இருக்கலாம், ஆர்காடு ரோடாக இருக்கலாம், சர்தார் பட்டேல் ரோடாக இருக்கலாம், OMR இருக்கலாம். எங்கே நீங்கள் பார்த்தாலும் இதுதான் இருக்குது. அம்பத்தூர் மாதவரம் சைட்லலாம் பஸ்ஸே போகல. ஏன்னா நான் சொல்கிற இடம்லாம் வந்து ரோடு மோசமாக இருக்குதுன்னு 2 வீலர் போக முடியாமல் இருக்குது. 1/2 மணிக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் இப்போ 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுதுன்றாங்க. அந்த ஏரியாவில் நார்த் சென்னையில் பஸ்ஸே போக முடியாது போல் இருக்கு. சரி, என்னமோ பெரிய வேலையெல்லாம் நடுவில் செஞ்சாங்களே, கோடம்பாக்கம், வடபழனி, டி நகர், பெத்த பேர் வேறு ஸ்மார்ட் சிட்டின்னு. அது என்ன லட்சணத்தில் இருக்குது? டிராஃபிக் போலீஸ் வந்து அந்த ஓட்டையெல்லாம் மணலும் ஜல்லியும் கொண்டு வந்து அவர் போட்டிருக்காங்க. டிராஃபிக் போலீஸுன்ற வேலையாது யார் செஞ்சுருக்கணும்? யாருங்க முதல்ல? என்னை பொறுத்த மட்டும் ரோடுன்னு போட்டாச்சுன்னா அந்த கான்ட்ராக்டரோட பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், ஏன்னா அந்த ஆள் மூஞ்சி எல்லாத்தையும் அங்கே வைங்க. ஒரு ரோட்லேயும் சமுதாயத்தை விட்டே ஒதுக்கி வச்சிடணும் அந்த மாதிரி ஆட்களை. ஏன்னா அவ்வளோ மோசமாக ரோடு போட்டிருக்காங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரோடு, அப்படி இல்லை, எவ்வளோ விஷயங்கள் அதால் பாதிக்கப்படுது. அதனால் நம்ம மக்கள் தான் திருந்தனமே ஒழிய அரசியல்வாதியை சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ திமுக அமைச்சர்கள் சொன்னால் அதிமுகவில் என்ன நடந்ததுன்னா அப்பையும் இதே மாதிரி அவங்களும் 4000 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் வேல்மணிஜி வந்து வெளிநாடெல்லாம் போய் படிச்சுட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏதாவது ஒன்று உருப்படியாக செய்யுங்க. நிறைய பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. இந்த இதில் இன்ஜினியர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. நல்ல தரமான விலை போகாத இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், அவங்க எல்லாரையுமே வச்சு நம்ம வந்து இந்த ஒரு நம்மளுக்குமே பேசிக் சிவிக் சென்ஸ் வேணும். இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் கொண்டு போய் வச்சு அதை அடைச்சி நீங்கள் என்ன ட்ரெயின் பண்ணாலும் அது போகாதே. எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்தா அது போய் சூப்பராக இது அடைச்சிக்கும். நமக்கு எதுவுமே செய்ய முடியாது ஒரு சிட்டிசனா அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம். யோசனை பண்ணுங்கள். நன்றி.